மதுரையை எரித்த கண்ணகி என்று சிலப்பதிகாரத்தில் வரிகள் இடம் பெற்றிருக்கின்றன. ஆம், சிலப்பதிகாரத்தின் தலைவன் தலைவி என்றால் அது கோவலனும் கண்ணகி மட்டுமே. வடக்கிலிருந்து கல் எடுத்து தெற்கே தெய்வமாக்கப்பட்ட மரத்தமிழச்சியும் அவள்தான். மறக்க முடியாத தமிழச்சியும் அவள்தான். தனது ஆசை காதல் கணவன் தப்பே செய்யாத குற்றத்திற்காக தண்டிக்கப்பட்டதால் மதுரை முழுவதும் முற்றிலுமாக எரித்தவள் என காப்பியங்களில் அறியப்பட்ட கண்ணகி பற்றிய தொகுப்பே இந்த பதிவு. கோவலன் காவிரி பூம்பட்டினத்து பெரு வணிகன், மாசாத்துவானின் செல்வ மகன் அவனே. தந்தை பெரிய வணிகர் என்பதால் செல்வச் செழிப்பிற்கு குறைவில்லாமல் வளர்கிறான். அதேபோல் காவிரி பூம்பட்டினத்தின் முக்கிய வணிகர் மாநாயகனின் மகளாக பிறந்த கண்ணகியும் நிறைந்த பொருளாதார வளமுடன் செழுமையாக வளர்கிறாள். இவர்கள் இருவருக்கும் இவர்களது பெற்றோர்கள் முடிவு செய்து திருமணத்தினை நடத்தி வைக்கின்றனர். கோவலன் கண்ணகி இருவரும் தங்களது இல்லற வாழ்வில் சந்தோஷமாகவே இருந்தனர். இருந்தபோதும் கோவலன் சிறுவயது முதல் ஒரு இசைப்பிரியன். அவனுக்கு பல இசைக்கருவிகளை வாசிக்க கூட தெரியும். இந்நிலையில்தான் கோவலன் ஒருமுறை பூம்புகாரில் அழகிய ஆடல் அரசியான மாதவி என்பவளை சந்திக்கிறான். அவளின் நடனம் கோவலனுக்கு பிடிக்கவே அவளுடன் சேர்ந்து வாழ ஆசைப்பட்டான். கோவலனின் ஆசைக்கு இணங்கிய மாதவி கோவலனுடன் ஒரே வீட்டில் இணைந்து வாழ ஆரம்பித்தாள். இந்த சமயத்தில்தான் கோவலன் கண்ணகியை விட்டு பிரிந்து வந்து மாதவியுடன் நிரந்தரமாக வாழ ஆரம்பித்தான். கண்ணகியோ தனது கணவன் தன்னை விட்டு பிரிந்து சென்று வேறு ஒரு பெண்ணுடன் தன் கணவன் இருப்பதனை நினைத்து மிகுந்த வருத்தத்திற்கும் மனுளைச்சலுக்கும் ஆளாகிறாள். தனது கணவன் பிரிந்து சென்றதும் அவனை பற்றி தப்பாக நினைக்காமல், யாரை பற்றியும் பழிகூற நினைக்காமல் எப்படி கோவலனுடன் நாம் ஒன்று சேர்வது என்று மட்டுமே கண்ணகி சிந்தித்தாள்.